இறைவனுக்கு நன்றி. எனக்கு முந்தா நாள் தான் கூப்பிட்டாரு. நீங்களும் அதில் ஒரு தயாரிப்பாளராக இருப்பீங்கன்னு எனக்கு தெரியாது, வந்ததுக்கப்புறம் தான் தெரியும். வாழ்த்துக்கள் யுவராஜ் சார், வாழ்த்துக்கள் சார். நீங்கள் தொட்டதெல்லாம் பொண்ணாகும். வாழ்த்துக்கள் மேடம், வாழ்த்துக்கள் மேடம். நீங்கள் சினிமாவை ஒரு கருவின்னு சொன்னீங்கல்ல, சமூகத்தை மாற்றக்கூடிய கருவின்னு, அதை நான் 100% நம்புகிறேன். என் தம்பி சசி ஒரு படைப்பில் எல்லோரும் உண்மையோடு உழைச்சிருந்தாங்கன்னா அது திரையில் தெரியும். நம்ம தனித்தனியாக சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆடியன்ஸ் உணர்வாங்க, அவங்களுக்கும் அதை சொல்ல தெரியாது அப்படின்னு என்னுடைய குருநாதர் சொல்லுவார். அந்த மாதிரி தான் இந்த படைப்பு ரொம்ப நிறைவாக தெரியுது. வாழ்த்துக்கள். ஜமா நான் படம் பார்க்கல, அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் பார்த்தது. அப்படி ஒரு படம் எடுக்கிறதுக்கே நிறைய தைரியம் வேணும். இவனை மாதிரி ஒருத்தவங்களாம் எதிரில் வச்சுட்டு நடிக்கணுன்னா சாதாரண விஷயம் கிடையாது. பேய் நான் பார்த்து ஒரு காலகட்டத்தில் 8:30 மணிக்கு விடாது கருப்பு தமிழ்நாடுக்கு ஒரு டாப்பாங்கல் வச்சா அப்படி ஒரே டைமில் ஒரு குதிரை ஓடுற சத்தம் கேட்கும். அதுக்கு சொந்தக்காரன் அவன் தான். எங்கேயோ போயிடுவான் அப்படின்னு நினச்சி பார்த்த ஒரு நண்பன், இறைவன் கொஞ்சம் ஒரு சின்ன தேக்கத்தை கொடுத்தான். ஒவ்வொரு முறை பார்க்கும்போது சொல்லுவேன், பொறுமையாடுறா, வந்துடுவடா, பொறுமையாடுறா, உன்னுடைய திறமைக்கு எங்கேயோ வந்துடுவடா மச்சி அவனை. அந்த பொறுமை இன்றைக்கி அவனை அடுத்த தளத்துக்கு எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கு. மச்சி நீ சூப்பராக வருவடா, சூப்பராக வருவ. ரொம்ப சந்தோஷம் எனக்கு. ரொம்ப நல்லா இருக்குடா தம்பி. அலைகள் ஓய்வதில்லை பார்க்கும்போது ஒரு ஃபீல் வந்துச்சுல்ல, நம்மளை மாதிரி இருக்க பசங்க பக்கத்தில் சோப்பா ஒரு பொண்ணு வந்துச்சுனாலே ஒரே பதட்டமாயிரும். கடலோர கவிதைகள் பார்க்கும்போது, ஜெனிஃபர் டீச்சர் பார்க்கும்போது, அப்புறம் என்னுடைய டைரக்டர் வெற்றிமாறன் சார் பண்ணியிருந்தார்ல ஆடுகளம், அதான் மதுரையில் ரயில்வே காலனி மாதிரி. அதான் கேட்டேன், மதுரையில் அந்த ஏரியா பேர் என்னடா அப்படின்னு தம்பிட்டேன். அந்த மாதிரி பெரம்பூரில் இப்போ ஒரு விஷயம் இருக்குது அப்படின்றத நீ காட்டியிருக்க. பெரம்பூர் ஒரு சுற்றுலாத்தலம் மாதிரி ஆக போகுது இந்த படத்துக்கு அப்புறம். நம்முடைய இசையமைப்பாளர் சொன்னார் இல்லையா, நான் போய் பார்த்தேன் இந்த இடத்தெல்லாம் அப்படின்னு. அந்த மாதிரி ஆக போகுது. மிகப்பெரிய வெற்றி அடையும். உண்மையாக உழைச்சிருக்கோம், ரொம்ப நேர்மையாக இருந்திருக்கோம். கண்டிப்பாக இந்த பிரபஞ்சம் நம்மளை கைப்பிடிச்சிக்கும், விடாது. வாழ்த்துக்கள். இன்னும் நிறைய வெற்றிகள் உங்களுக்கு கிடைக்கும். வாழ்த்துக்கள் மேடம். தம்பி கோபி, ஃபோனை எடுத்து ஆரம்பிச்ச பார்த்தியா, நான் அப்படியே பார்த்தேன், கடைசி பார்த்தா வரைக்கும் வந்தேன். பார்த்தாக்கப்புறம் சசி டச் வந்துட்டு அடுத்து ஆரம்பிப்பான் போட்டுருக்கு ஃபுல் லைனு அப்படின்னா டக்குன்னு. உனக்கு ரொம்ப பெரிய ஃபேன் நான். சுதாகருக்கும் உனக்கும் நிறைய நேரங்களில் ரொம்ப டென்ஷனாக இருக்கும்போது ஏதோ ஒன்று பார்த்துட்டு அவ்வளோ மகிழ்ச்சியாக விழுந்து சிரிச்சிருக்கோம். வாழ்த்துக்கள். இதில் ஒர்க் பண்ண ஒவ்வொருத்தருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். தினா வாழ்த்துக்கள்ரா தம்பி. உன்னுடைய உலகமே வேறு. நீ சொன்ன மாதிரி அந்த உலகத்தை தொடுறதுக்கெல்லாம் நிறைய தைரியம் வேணும். இன்னும் நிறைய பண்ணு. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். நல்லா நல்லா வருவோம், வாழ்வோம், வெல்வோம். வாழ்த்துக்கள்.